அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மே 20 முதல் ஜூன் 20, 2026 கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது போராட்டம் வழி சற்று வாட்டம் நீங்கும். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். போராட்டம் வழி சற்று வாட்டம் நீங்கும். இப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தலேருந்தே புரிஞ்சிக்கலாம். ஓரளவு வாட்டம், ஓரளவு நல்லது நடக்கும். ஆனால் போராட்டத்தை கடந்து தான், போராட்டத்தை அடைந்து தான், போராடி தான், சும்மா கிடைக்காது. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போகிற போக்கில் அப்படியே தட்டிட்டு போகிற மாதிரி, ஜெயிச்சுட்டு போகிற மாதிரி கிடச்சிடாது. கொஞ்சம் போராடி சிக்கலாகி பிரச்சனையாகி அதில் ஒரு விளையாண்டு ஒரு அனுபவம் கிடச்சி அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு சற்று வாட்டம் நீங்கும்னு. அது ரொம்ப சூப்பராக இருக்காது, ஓகே அப்படின்ட்டு இருக்கும். ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, மேஜர் கோள்கள்லாம் அந்தளவுக்கு உங்களுக்கு சரியில்லை. நீங்கள் 7.5 பாதச்சனியில் இருக்கீங்க. எதை தொட்டாலும் விரயம், எதை தொட்டாலும் பேரு கெடுது, காசு பணத்துக்கு பிரச்சனை, வரவே கிடையாது, செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சனி பகவானும், ராகு கேது யாரும் எதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அலட்சியப்படுத்துகிறாங்க, எல்லாரும் வெறுப்பேற்றுறாங்க. நல்ல ஆளுன்னு நினைக்கிறோம், படான்னு திட்டி போடுறான், ஏதாவது முரண்பாடு பண்ணிடுறான், சிக்கல் பண்ணிடுறான், கண்டத்தை ஏற்படுத்தி விட்டுறான். அப்படிலாம் உங்களுக்கு தோணும். யாரை நம்புறதுலாம் தெரியாது, அப்படிலாம் குழப்பம் வரும். இது ராகு கேது அப்படி பண்ணுவார், சர்ப்பதோஷம். ஸோ 7.5 சனி அதை மாதிரி பண்ணுறார். இது மற்றவங்கள சூழலை ஸ்டடி பண்ண முடியாதபடி ராகு கேது கடுப்பார்கள். இருந்தாலும் 3-10 கூடையும் ஆட்சியாக இருக்கிறதால என்ன தான் இருந்தாலும் பார்த்து கொண்டான், செய்கிறத செஞ்சுருவோண்டா, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு போராட்டத்தோடையே நீங்கள் செய்ய முடியும். அது மெடிடேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே என்னத்தை செய்வீங்க? ஏன்னா 3-10 கூடையும் ஆட்சியாக இருக்கிறப்ப இனம் புரியாத தைரியம் வரும். எப்படியோ காரியத்தை செஞ்சு தானே ஆகணும். பேசுகிறவங்க பேசட்டும், செய்கிறவங்க செய்யட்டும், ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செய்வோம் அப்படின்னு உங்களால் செய்ய முடியும். ஓரளவு நன்மையை, தைரியத்தை, காரிய வெற்றி அடையிறதுக்கு அந்த செவ்வாய் உதவுவார். ஆட்சியாக இருக்கிறார். உங்களுக்கு 4-5க்குரியவர், 8-9க்குரியவர்கள் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இந்த 5-9 பரிவர்த்தனை ஆகுது. அதாவது 5க்குரியவன் புதன், 9க்குரியவன் சுக்கிரன், அது பரிவர்த்தனை ஆகுது. 4-5 பரிவர்த்தனை, 8-9 பரிவர்த்தனை. அப்போ எதிர்பாராத நன்மை லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இவன் வேலையை அவன் செய்வான், அவன் வேலையை இவன் செய்வான். அதனால் சற்று வாட்டம். பரவாயில்லடா, என்ன தான் போராட்டம் இருந்தாலும் ஓரளவு முடித்தோம்ல, ஓரளவு மரியாதையாக தப்பிச்சுக்கிட்டோம்ல, அந்த சற்று வாட்டம் நீங்குன்னா நம்ம கஷ்டம் ஓரளவுக்கு தீர்ந்துச்சியா. ஏன்னா 5-9க்குரியவர்கள் நல்லா இருக்காங்க. அதனால் ஓரளவு. ஏன் ஓரளவுன்னா, இந்த ராகு சரியில்லை, சனி பகவான் சரியில்லை, அடுத்து குரு பகவானும் 5ல் இருக்கிறது நல்லது தான். பட் 2-6-2026 அப்புறம் அவர் 6ஆம் இடம் போயிடுவார். 2-11 கூடையவன் தன லாபாதிபதி போய் மறைகிறார். ஆனால் அவர் உச்சமாகிறது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு. போராடி லாபத்தை பெறுற மாதிரி, பேரு புகழோடைய லாபம் கிடைக்கும். ஆனால் சும்மா கிடைக்காது. பகை, போட்டி, விரோதம், பிரச்சனைகள், பேரை கெடுத்துக்கிறது, கெட்ட பேரோடையே வேலை செஞ்சு கடைசி அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறது, அப்படி வரும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் லக்னத்துக்கு 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். அங்கே போய் குரு பகவான் உச்சமாகிறார். லாபம் கிடைக்கும், சும்மா கிடைக்காது. அதனால் இவ்வளவு போராட்டம் அடைஞ்சி அது கிடைக்கிறப்ப நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு திருப்தி கிடைக்காது. வந்ததும் அப்படியே டோட்டலாக காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படியே விரயம் பண்ணிடுவீங்க. அது சுப செலவுகளாக பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது.
அப்போ தான் இந்த சற்று வாட்டம் நீங்கும்னு இல்லை. ஏன்னா வரும், வந்தது காணாம அந்த மாதிரி இருக்குது. நல்ல மெடிடேட் பண்ணால் தான் இந்த சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை அப்படி எதிர்பாராத கெட்ட இதை பண்ணி கெடுத்துக்கிறது, பேரை கெடுத்துக்கிறது, சுகத்தை சொத்தை கெடுத்துக்கிறது, அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கிறது, குழந்தைகள் ரீதியாக முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்வதுன்னு இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டி 2ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறது நல்லது. எங்கே 6ல் உச்சம். அப்போ குடும்பத்தில் பகை விரோதம் பிரச்சனை நீங்கள் அடங்கி போயிடணும். நீங்கள் ஒரு வேலைக்காரன் தான். இப்போ 7.5 வேலை இருக்கிறப்போ குடும்பத்தை கெடுத்துக்கக்கூடாது, பேரை கெடுத்துக்கக்கூடாதுன்னு இருக்கேன். சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ராகு கேது வேற மற்றவங்க சூழல் வழியாக எதிர்பாராத விளைவுகளை கொடுப்பார், மன உளைச்சலை கொடுப்பார். அவங்கள ஸ்டடி பண்ண முடியாது, யாரையும் நம்ப முடியலையேன்னு அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது கஷ்டம். அண்டு 4ல் அந்த சூரியன் இருப்பது ஓரளவு நல்லது. 7ஆம் இடத்ததிபதியாக வந்து 4ல் இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் வழியாக, குறிப்பாக பெரியவர்கள், மூத்தவர்கள், அரசியல்வாதிகள் வழியாக அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்க சப்போர்ட்டு, அவங்க பேக்ரவுண்டாக உங்களுக்கு பேக் போனாக இருப்பாங்க. அதனால் ஓரளவு காரிய வெற்றி மரியாதையை இந்த சூரியனும் கொடுப்பார். ஆக செவ்வாயும் அது மாதிரி கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுத்து காரிய வெற்றியை கொடுப்பார். சூரியனும் அது மாதிரி உங்கள் வித்தை திறமை பெரியவர்களும் இணைந்து உங்களோடு செயல்படுவது போல் செஞ்சு விடுவார். கிட்டத்தட்ட 15/6/2026 வரைக்கும் அங்கே இருக்கார். அப்போ பெரியவங்க மூத்தவங்களோட இணைந்து அவங்கள்ட்ட அடக்கிவா. நீங்கள் சனி பகவான்ங்கிறத புரிஞ்சிக்கிட்டு ஒரு வேலைக்கார மாதிரி சொல்கிறத கேட்டு செஞ்சு சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த வாட்டம் நீங்கும். அதுவும் சற்று வாட்டம் நீங்கும்ன்ட்டு இருக்கேன். ஏன்னா மேஜர் கோள்கள் சரியில்லையே, அதனால். அண்டு புதன் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன், பார்ட்னரை கொடுக்கக்கூடியவன் 4ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது. பட் 29/5/2026 என்று ஒரு ஆட்சி வீட்டுக்கு போயிடுறார். அது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் அவனே 8ஆம் இடத்ததிபதிங்கிறதால எதிர்பாராமல் தான் கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்டு அடித்து தூக்க முடியாது. பட் 9 தேதி வரைக்கும், 20லேருந்து 29 வரைக்கும் ஓரளவு நீங்கள் ஐடியா பண்ணலாம், பிளான் பண்ணிக்கலாம். மற்றவங்கள்ட்ட அவங்களோட பெரியவங்களோட இணைந்து செய்கிறப்ப அந்த நிபுணத்துவம் கண்டிப்பாக வெளிப்படும். 5ல் ஆட்சி ஆகிறப்ப நீங்கள் உங்கள் புத்தியை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சீங்கன்னாங்க மாற்றி செஞ்சுருவீங்க, சிக்கலாயிடும். இந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் புத்தி பாதகத்தை விளைவித்து கொள்வது போல் வேலை பார்க்கணும். புத்தி அது மாதிரி செயல்படும். கிட்டத்தட்ட 8/6/2026 வரைக்கும் நல்ல மனசில் தோணுனதை அப்படியே பேசிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, நிதானமாக செய்யணும். அதே இது 8/6க்கு அப்புறம் அவர் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார், குருவோடு இணைந்திருப்பார். அப்போ உங்களை அறியாமையே சூப்பராக நல்லதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் கெடுத்துக்குவீங்க, அதுதான் பிரச்சனை. கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லாட்டி பயந்துக்கிட்டு போட்டி பொறாமை பிரச்சனைகள் பகை விரோதத்தோட ஏதாவது ஒன்று பண்ணி வரவங்களை முறிவு பிரிவு ஏற்படுத்திக்கிறது, கை கெட்டினது வாய் கெட்டலன்னு போகிற மாதிரிலாம் பண்ணிடுவீங்க. அதனால தான் இந்த தலைப்பிலே சற்று வாட்டம் நீங்கும்ன்றிருங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்போ மற்றவங்க சூழலை பெருசாக ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்க. இது கடவுள் கொடுத்த வாய்ப்பு, கடவுள் கொடுத்த சூழல், கடவுள் கொடுத்த பார்ட்னர், நம்ம ஏன் பெருசாக ஆராய்ச்சி பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம், அக்செப்ட் பண்ணிக்குவோம், சரண்டர் ஆகிக்குவோம் அப்படின்னு செய்கிறப்ப ஆச்சரியமாக இருக்கும். பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் நம்மளாக இப்படி செஞ்சோங்கிற மாதிரிலாம் வரும். ஆனால் அதை செய்ய முடியாதபடி சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து கெடுக்கிறார். சனி பகவான் போலையே வேலை செய்யக்கூடிய ராகு லக்னத்திலேயே இருந்து கெடுக்கிறார். அண்ட் யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் வலிமையானாலும் கெட்டவன்லாம் வலுக்கிறானே, அதுவும் வலுக்கிறாங்க. இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய 2 கோளும் சின்ன கோள்கள், வருஷ கணக்கில் பயிற்சி ஆகிறது இல்லை. இந்த பெரிய கோள்கள் வருட கணக்கில், இந்த வருட பயிற்சி 1 வருஷம் 1.5 வருஷம் 2.5 வருஷம் சனி பகவான் அப்படி ஆகக்கூடிய கோள்கள்லாம் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை.
மேஜர் கோள்கள். பட் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஷார்ட் டூரேஷன் தான், சில மாதங்கள், சில இது நல்லது. அதனால தான் சில மாதம் வண்டி ஓடுற மாதிரி இப்போ நல்லது நடக்கும். அதனால தான் சற்று வாட்டம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறேன். மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு வந்துடும், உங்களிடம் இருந்த அறியாமை விலகும். இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அப்படி ஒரு பரம திருப்தியை கொடுப்பா. ஏன்னா காரிய வெற்றியை கொடுத்து பொருளாதார ரீதியாக லாபம் ரீதியாக பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அதை காலி பண்ணிடுவீங்கிறது வேற. அதை சுப செலவுகளாக பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா 8, 9க்குரியவர்கள் வர்றதால பரிவர்த்தனை ஆகிறதால பங்குதாரர் பெரியவர்களை பகைத்து கொள்ளாதீர்கள், அவங்களோட இணைஞ்சு சரி பண்ணிக்கங்க. இல்லாட்டி அவங்க முரண்பாடாக பண்ணாங்கன்னா அடுத்து மாறும். அதனால தான் சற்று வாட்டம் நீங்குன்ற. கொஞ்சம் நல்லது நடக்குதுன்னாக்கா அறியாமையால் கூத்தாடினீங்கன்னா வம்பு, அவங்களால முறிவு பிரிவு சிக்கல்களை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். சூரியனும் 15/6 வரைக்குமே அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து 5க்கு போகிறது கொஞ்சம் சுமாருன்னு இருக்கேன். இருந்தாலும் 7ஆம் இடத்ததிபதி 5க்கு போகிறப்ப சரண்டரிங் கான்செப்டில் இருந்துட்டிங்கன்னா கோள்கள் கெடுக்க முடியாது. ஏன்னா மெடிடேட்டிவ் மைண்ட் வந்தாலே சரண்டரிங் கான்செப்ட் வந்துடும். எல்லாம் வன் செயல், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஒரு கருவி அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படின்னா மற்றவங்க சூழல் வழியாக உங்களுடைய பெரியவர்கள் வழியாக அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் மனதிற்கு பிடித்த சூழல் பிடித்த பார்ட்னர்ஸ்லாம் அமைகிற மாதிரி அந்த சூரியன் பண்ணுவார். அதே இது 5ல் சூரியன் இருக்கிறப்ப நீங்கள் மெடிடேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மற்றவங்களை கெடுத்துருவீங்க, ஈகோ வந்துடும். நீங்கள் சனி பகவான், உங்கள் தகுதி என்ன உங்கள் திறமை என்னன்னு தெரியாமல் ஓவராக பண்ணி ஈகோவாக பண்ணி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. மற்றவங்க சூழல் வழியாக கிடைக்கக்கூடியதை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதம் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். மெடிடேட் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக ஓரளவு நன்மை நடக்கும். சற்று வாட்டம் நீங்கும்னு சொல்லியிருக்கேன். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் சற்றுங்கிற வார்த்தையை எடுத்துடலாம். வாட்டம் நீங்கும், உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனைகள் விலகும். கெட்ட தசாபுத்தின்னா டெம்பரவரியாக தான் இதாகும். திரும்ப சரியான மாதிரி இருந்துச்சுங்க, ஓரளவு சரியாக இருந்துச்சு, திரும்ப பழைய குருடி கதவை திரடின்னு ஆயிடுச்சின்னு வரும். நன்றி அன்புள்ளங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.